வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க, அப்படியே நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். நம்ம கதை எப்படிப்பட்டது அப்படின்னா, இது ஒரு அழகான காதல் காவியம். இதை நீங்கள் நான் சொல்கிறத பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கதையை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்க, எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். இவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டில் எங்களுக்கு சமைச்சு தரது, அப்புறம் எங்கள் துணிமணி எல்லாம் அயன் பண்ணி தரது, ட்ரெஸ் துவச்சி போடுறது, இந்த மாதிரி வேலை தான் செய்வாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க செடி கொடி எல்லாத்துக்கும் தண்ணி விட்டு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறது அவங்களோட வேலை. எங்கள் அம்மா பேர் கயல்வெளி. எல்லாரும் கயல்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்களோ அப்படி கூப்பிடுங்க. உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்கள் அம்மாவை பார்த்தாச்சு, வாங்க எங்கள் அப்பாவையும் பார்த்துட்டு வந்துடலாம். இவர் தான் எங்கள் அப்பா, பரணி. எங்கள் அப்பாவோட பேர் எப்படி இருக்கு சொல்லுங்கள். இவர் எங்கள் ஊரில் கிளர்க்காக இருக்கார். ஒரு சம்பளம் பார்த்தா கம்மியாக தான் வரும். என்ன பண்ணுறது, அப்புறம் அதை வச்சு தானே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். இதுதான் எங்கள் குடும்பத்தோட வருமானமும் சரி, எல்லாம் எங்கள் அப்பாவோட தலையில் தான் இருக்குது. அப்போ இது இல்லாமல் வீட்டில் ஒரு டெய்லர் மிஷின் வச்சுருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன துணி தைக்கிறது, போகிறது வர்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கள் அப்பா செய்வார். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப என்னை பிடிக்கும். என்னோட சின்ன மகள் அப்படின்னு சொல்லி என் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அதனால் எனக்கும் எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு நான் காட்டிட்டேன். அப்போ நீ மட்டும்தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது எனக்கு தெரியுது. அதனால் வாங்க, எனக்கு மேலே ஒருத்தவர் இருக்கா, எங்கள் அக்கா. எனக்கு கீழே என் தம்பி இருக்கான். எங்கள் அக்காவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இவ தான் என்னோட அக்கா கனி. எனக்கு ரொம்ப பிடிச்சவ. ஆனால் என்ன, நான் எங்கள் அப்பா கிட்ட ஏதாவது தெரியாமல் வாங்கினேன் அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட எப்படியாவது போட்டு விட்ருவா. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எங்கள் அக்காவை பிடிக்காது. மற்றபடியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, இப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவள் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா. இவர் தான் எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர், அதாவது என்னோட மாமா. பேர் ரணதீரன். ஹே தீரா, என்ன சிரிச்சுட்டே வந்திருக்க? குடிச்சிருக்கியா என்ன? சே, நான் எப்படி குடிப்பேன்? நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி உன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன்ல, எப்படி குடிப்பேன் கனி? இல்லையே, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. இல்லைன்னா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டியே. எங்க ஊரு? ஐயோ, ஊதுனா மாட்டிக்குவோமே. எப்படியா இங்கே தப்பிக்கணும். இல்லை கனி, நான் குடிக்கல, என்ன நம்பு சரியா? உன்னோட வார்த்தை இழுக்கும் போதே எனக்கு எங்கேயே இடிக்குது. இனிமே செக்கப்பா பண்ணிட வேண்டியதான். ஆஹா, செக்கப் பண்ண போகிறாளே, மாட்டிக்குவோமோ? தீரா, நீயே உண்மையை சொல்லிட்டினா உனக்கு ஏதாவது தண்டனை கம்மியாக கிடைக்கும். இல்லைன்னா பார்த்துக்கோ, நானாக கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் அவ்வளோதான், தென்னையில் தான் படுக்கணும். எப்படி வசதி? ஆமாம், ஃப்ரெண்டுங்க கம்பல் பண்ணானுங்களா, அதனால் அப்படியே ஒரு கட்டிங் மட்டும் போட்டேன். மன்னிச்சிடு, இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன், ஓகேவா? இதுதான் எங்கள் மாமாவோட நிலமை. எல்லாரும் நினைக்கலாம் எங்கள் மாமா தான் எங்கள் அக்கா தான் பாவம்னு. கிடையவே கிடையாது, எங்கள் மாமா தான் பாவம். டெய்லியும் இந்த மாதிரி அடி வாங்குறது தான் எங்கள் மாமாவோட பொழப்பே. ஆனால் ஒன்று, எங்கள் மாமா எங்கள் அக்காவை என்றைக்குமே அடிக்க மாட்டார். அவங்க லவ் பண்ணதுலேருந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலேயே எங்கள் மாமா சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். காலையில் எழுந்திரிச்சு நீனா என்ன அடிச்ச அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா குடிச்சிட்டா போதை தெரிஞ்சோடனே என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியாது, மறந்துடுவார். சரி, இவங்களையே பார்த்துட்டு இருந்தா கதை போர் அடிக்கும். வாங்க, என்னோட தம்பியை பார்த்துட்டு வந்துடலாம். ஹேய் ஹேய் மஞ்ச மண்டை, இங்கே பாரு, நான் கூப்பிட்றேன்ல,
இங்கே பாரு. இவன் தாங்க என்னோட தம்பி பத்ரி. படிக்கிறது என்னமோ 12வது தான். ஆனால் காலேஜ் படித்து முடிச்சிட்ட மாதிரி நினப்பு. பிளேபாய் மாமன் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே அலைகிறாங்க. நானும் எவ்வளவோ கண்டுபிடிச்சு பார்த்துட்டேன். நடக்க மாட்டேங்குது. இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல. தெரியல, நமக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. நம்ம 90s கிட்ஸு எது இருந்தாலும் தலையை குனிஞ்சிட்டு போகணும். இப்போலாம் அப்படியே இருக்கு. பாருங்களேன், அந்த புள்ள சிவனேன்னு இருக்கு. இவன் என்னமோ மஞ்ச மண்டை அப்படி இப்படின்னு இருக்கான். வாங்க அடுத்தவங்களை போய் பார்ப்போம். டேய் பத்ரி, என்னடா இந்த புள்ள ரொம்ப அழகா இருக்கு, அதனால தான் பின்னாடி அலையிறியா? ஏய் சும்மாடுறா. இப்போ தான் கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு போயிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போனிச்சுன்னா பேசிடுவா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. பாருங்க, கூடவே ஒரு அரவண்டு வந்திருக்குல்ல, அதுதான் என் தம்பியோட ஃப்ரெண்டு. பேர் பார்த்தீங்கன்னா அருண் விஜய். எப்போ பார்த்தாலும் 2 பேரும் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறதே பொழப்பு. நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க இவன் என்ன ஆகுறான்னு. ஆனால் இவன் ஸ்டோரி ரொம்ப பாவங்க. பார்த்துட்டிங்களா? இதுதான் என்னோட ஒரு அழகான ஃபேமிலி. ஆமாம்மா, இதெல்லாம் இவ்வளோ பேர் சொன்னேன், இவ்வளோ கேரக்டர் சொன்னேன், உன் பேர் நான் சொல்லியே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. எப்படி சொல்லாமல் போயிடுவேன். என்னோட பேர் வந்து இசை. இந்த குடும்பத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு மியூசிக் அப்படின்னா அது நான் தான். அதான் எங்கள் அப்பா எனக்கு ஆசையாக வச்ச பேர் இசை. பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.